அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநேரின் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் இறுதித்துறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபி பின்னர் மீது நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுமே சாந்தியும் சமாதானம் என்றென்று நின்று நிலவட்டுமா. நீத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற உரையில் நம்ம பார்த்தோம். நாலாவது ஒரு அம்சங்களை நம்ம உள்ளடக்கி இருந்தால் தான் அதனுடைய நம்ம குரான் வாழ்வியெல்லாம் மாற்ற முடியும் என்ற அடிப்படையில் ஷைத்தானிடமிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது என்பதை சென்ற உரையில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த உரையில் நம்ம இந்த 6வது நாளாக நம்ம இந்த உரையில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். என்ன அப்படி என்று சொன்னால், இந்த 4 விஷயங்களை நம்ம முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும்பொழுது தான் இந்த ஒரு அம்சங்களை நம்ம கடைபிடிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தால், ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு மதிப்பை நம்ம வச்சுருக்கோம். அது உரிய என்ன விலை மதிப்பு அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர்கள் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, ஒரே விஷயம் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில மதிப்புகளை நம்ம வச்சுருக்கோம். அந்த மதிப்பு அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா என்பதை முழுவதுமாக அறிந்து அதனை நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்து வருகிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு, யாரிடமிருந்து பெறப்பட்டிருக்கு, அந்த குரானுக்கு உள்ள மதிப்பு நம்ம இடத்துல எப்படி வந்திருக்கிறது, அது யார் சொல்லியிருக்கா அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு மனிதர்கள் ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க சொன்னால் அதனை நம்ம ஆராய்ந்து இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், இவங்க சொன்னால் தவறு தான் என்பதை நம்ம ஆனால் ஒரே விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருப்போம், அதை நம்ப மாட்டோம். ஆனால் இன்னொருத்தவங்க ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அதை நம்பக்கூடியவங்களாக நம்ம இருந்துடும். ஆனால் இந்த உலகத்தை படைத்தவனாக இருக்கக்கூடியவன், ஏன் இந்த மனிதர்களை படைத்தவனாக இருக்கக்கூடியவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு விலை மதிப்பு உடையதாக இருக்கும் என்பதை நம்ம சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏன் என்று சொன்னால், இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான்னு சொன்னால் அந்த வார்த்தையில் உள்ள ஒரு தரம், ஒரு டீப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் முக்கியமானதாக இருக்கும், அது உண்மையானதாக தான் இருக்கும் என்பதை நம்ம விளங்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்போ ஒரு மனிதர்கள், ஒரு போலீஸ் அதிகாரி யாராவது ஒருத்தவங்க வந்துவிட்டு நீங்கள் சரணடைங்க சொன்னால் உடனே நம்ம எப்படி சரணடைவோமோ, ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை பயம் இருக்கக்கூடிய அந்த பயம் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டும் பொழுது 59வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், ஹஷியத்தில்லா என்ற ஒரு வார்த்தையை அந்த வசனத்தில் உபயோகப்படுத்துகிறான். எதுக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான் என்று பார்க்கும் பொழுது, இதற்கு முந்தன் உரைகளெல்லாம் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். ஒரு மலையின் மேலே இந்த குரானை இறக்கியிருந்தோம் என்று சொன்னால் அந்த மலை சுக்கு நூறாக சிதறி போயிருக்கும், உடைந்து சிதறி இருக்கும் என்பதை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல ஒரு வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஏன் இறைவன் அதை உபயோகப்படுத்துகிறான் என்று பார்த்தால், இப்போ ஒரு மலையில் இந்த குரானை இறக்கியிருந்தால் அது உடைந்திருக்கும் என்று சொல்லி இறைவன் சொல்லி காமிக்கிறான். அப்போ நம்ம ஒரு பல லட்சக்கணக்கான ஒரு குரானை எடுத்துக்கொண்டு அந்த மலை மேலே கொண்டு போய் இப்போ வைக்கிறோன்னு சொன்னால் அந்த மலை உடஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம இடத்துல ஏற்படும். ஆனால் அப்படி நடக்குமானா நடக்காது. ஏன்னா எவ்வளோ கணக்கான வெயிட்டுகளை நம்ம போய் வைத்தாலும் கூட அந்த இடத்துல உடையாது. இறைவன் அதற்காக அந்த இடத்துல வெயிட்டின் மூலியமாகவோ இல்லை இறைவன் அதில் குறிப்பிட்டுள்ள அந்த வார்த்தையோட அழகோ இல்லை அந்த குரான் மூலியமாக இதனால் அந்த மலை சுக்குநூறு ஆயிருமா அப்படின்னு பார்த்தால் இல்லை. அதற்காக இறைவன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். ஹஷியத்தில்லா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த மலை சுக்குநூறாக போயிடும். அதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர
ஒரு குரானை போய் நம்ம வைப்பதன் மூலியமாக அப்போ அந்த குரானுடைய வார்த்தை யாருடையதாக இருக்கிறது? இறைவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ அந்த இறைவனுடைய வார்த்தை உள்ளடங்கி இருக்குது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து இறைவனுடைய அச்சம் அந்த இடத்துல வந்து நம்ம இடத்துல வர வேண்டும். அப்போ அதனால தான் அந்த மலையில் சொல்லி காமிக்கும் பொழுது மலை சுக்குநூறாக ஆயிரும் என்று சொல்லி காமிக்கிறார் இறைவன். அதே போல் அந்த மலை வந்து எப்படி சொல்கிறது என்று பார்த்தால், அந்த சுக்குநூறாக ஆகுது. எப்படி ஆகுது என்று சொன்னால், ஒரு மலையாக ஒரு கட்டியாக இருக்கக்கூடிய அந்த மலை வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு மண்ணாகவோ இல்லை பல்வேறு அந்த மண்ணை மூலயமாக பல்வேறு கணக்கான உபயோகம் வந்து நம்ம செய்து கொண்டு வருகிறோம். அப்போ அதன் மூலயமாக எப்படி அதை வந்து நம்மளால் பயன்படுத்த முடிகிறது? ஏன் என்று சொன்னால், இறைவன் சொல்லிட்டால் இறைவனுக்கு அது வந்து கீழ்ப்படிந்து அதை வந்து தன் ஒன்றுமே இல்லாத போல ஆக்கிவிட்டது காரணத்தினால என்ன ஆகிறது, நம்ம அதன் மூலயமாக பல்வேறு உபயோகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். வீடாக இருந்தாலும் சரி, இன்னும் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதில் எல்லாத்துலேயுமே இது அடங்கியுள்ளதாக இருக்கிறது. அப்படி எப்படி அந்த ஒரு மலை வந்து தன்னை ஒன்றுமே இல்லாமல் இறைவன் மூலயமாக இறைவனோட அச்சத்தால் ஒன்றுமே இல்லாமல் ஆகி இறைவன் சொல்வதை கட்டுப்பட்டு நடந்ததோ, அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், நம்மளும் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்க வேணும் என்று வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். அதே போல் 32வது அத்தியாயத்தில் 1வது அத்தியாயத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இறைவன் சொல்லிக்கொண்டே வரான். என்ன சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்கிறான், இந்த வேதம் வந்து அருளப்பட்டிருக்கு, யாரிடமிருந்து? இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கு. அப்படி இறைவனிடமிருந்து அருளப்பட்டிருக்கு என்பதை வந்து இறைவன் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், இது வந்து முகம்மதே இட்டுக்கட்டி விட்டாரா என்று வந்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் முகம்மது அவங்க வந்து இட்டுக்கட்டப்பட்டு இருந்துச்சு என்று சொன்னால் அது வந்து பொய்யாக ஆகிவிடும். ஆனால் இது வந்து முகம்மது நபியால் வந்து இட்டுக்கட்டப்பட்டதில்லை, இது வந்து முழுக்க இறைவனிடமிருந்து அருளப்பட்டது தான் என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் அந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறான். அப்போ இறைவன் இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னால் இறைவனிடமிருந்து பெறப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அதுலேருந்து எந்த ஒரு சந்தேகமும் நம்ம இடத்துல வந்து எழ முடியாது. ஏன்னு சொன்னால் இறைவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான் என்று சொல்லியாச்சு என்று சொன்னால் அதில் ஒரு சந்தேகமும் நம்ம இடத்துல வந்து வராது. அப்போ அதைத்தான் இறைவன் இந்த வசனத்தில் வந்து நம்ம இடத்துல வந்து சொல்லி காமிக்கிறான். அதே போல் 69வது அத்தியாயத்தில் 38வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் பார்ப்பவற்றின் மீது சத்தியமாக. அதே போல் அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியமாக என்று ஒரு 2 சத்தியத்தை வந்து இறைவன் இந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்துகிறான். அப்போ பார்ப்பவற்றின் மீதும் பார்க்காதவற்றின் மீதும் சொல்லி காமிக்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம், நம்ம கண் முன்னாடி தெரிகிறது என்று சொன்னால் அது வந்து பார்க்கக்கூடியது. நம் கண் முன்னாடி அது தெரியவில்லை என்று சொன்னால் அது பார்க்க முடியாதவற்றது. அப்போ பார்க்க முடிகிறதுல நம்ம என்ன ஒரு இதை வந்து நம்ம ஃபுல்லாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால் அதுலேயுமே முழுசாக நம்ம தெரிந்து வைத்தவர்களாக இல்லை. இப்போ உதாரணத்திற்கு ஒரு வானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் வானம் வந்து நீளமாக இருக்குது, கலரில் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அதே போல் மிகவும் லென்த்தாக அது வந்து போயிட்டே இருக்குது. அதே மாதிரி நமக்கும் வானத்துக்குள்ள தூரம் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது என்பதை வந்து நம்ம வந்து அறிந்து வைத்திருக்கோமே தவிர அதில் உள்ள இன்னும் டீப்பான உள்ளதை வந்து அறிந்து வைத்திருக்கிறோமா என்று பார்த்தால் முழுவதுமாக நம்ம அறிந்து வைத்தவர்களாக இல்லை. அப்போ நம்ம கண் முன்னாடி பார்த்ததுலேயே நம்ம பல்வேறு விஷயங்களை வந்து தெரிந்தவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்தால் முழுவதுமாக தெரிந்தவர்களாக இல்லாதப்போ நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் எல்லாம் எவ்வளவு அர்த்தங்களை வந்து அடக்கி வைத்திருப்பான் என்பதையெல்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேணும். இப்போ இறைவன் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நம்ம கவனித்து அந்த இடத்துல வந்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். ஏன் என்று சொன்னால் இறைவன் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டான்னு சொன்னால் அதில் பல்வேறு படிப்பினைகளும் பல்வேறு வகையான ஆதாரங்களும் அந்த இடத்துல அறிவியல் பூர்வமாக உள்ளது அனைத்தையும் வந்து இறைவன் உள்ளடக்கியது தான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவான். அதே ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் அந்த வசனத்தை படிக்கிறார் என்று சொன்னால் ஒரு அர்த்தத்தை வந்து அவர் புரிந்து கொள்ளும். அதே ஒரு மனிதர் இன்னும் வேற ஒரு மனிதர் அதே ஒரு வசனத்தை படிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வேறு அர்த்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் இந்த குரானை வந்து இறைவன் வந்து அருளி இருக்கிறான். அப்படி இந்த குரானை வந்து நம்ம சத்தியம் பண்ணுறதை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ 2வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தில் வந்து இறைவன் சொல்லி காமிக்கும் பொழுது சில
நடுநிலை சமுதாயமாக என்பதை வந்து இறைவன் பயன்படுத்துகிறான். இப்போ இதனை வந்து நம்ம சொல்லி காட்டும் பொழுது இதனுடைய வசனத்தை வந்து நம்ம இங்கே சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? 2வது அத்தியாயத்தில் 143வது வசனம் என்று நம்ம இந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்துகிறோம். அப்போ இந்த குரானில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொன்னால் ஒரு அத்தியாயமும் வசனத்தையும் சொல்லி இலகுவாக வந்து நம்ம கண்டுபிடித்துறோம். ஆனால் இதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் இந்த மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எந்த ஒரு வசனமோ அத்தியாயமோ ஒரு நம்பரோ எதுவுமே கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து அதை மரணித்த பிறகு 50 ஆண்டு கழித்து தான் என்ன பண்ணப்படுகிறது, அதில் ஒரு சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வரப்படுகிறது. யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி எல்லா மக்களுமே இதனுடைய வசனத்தை வந்து தெரிந்து கொள்ளணும், படிக்கணும், குரானை வந்து படிக்கணும் என்பதை அடிப்படையில் கொண்டு சில சீர்திருத்தங்களை வந்து செய்கிறாங்க. அப்போ இதற்கு முன்னாடி வாழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டமாக இருந்தாலும் சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, அப்போ இருந்த அரபு மொழியை வந்து நம்மளால் படிக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது. ஏன் என்று சொன்னால் அப்போ இருந்த அரபு மொழி வந்து முழுவதுமாகவே மாற்றமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் அதில் ஒரு புள்ளியோ இல்லை ஒரு நம்ம படிக்கிறோமே ஜபர், ஜீர், ஃபத்தர், கசர் என்பதை வந்து ஒரு குறியீடு மூலியமாக வைத்து அதை வந்து வாசிக்கிறோம். அப்போ இது போல எல்லாம் இருந்துச்சா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. ஒரு வசனம் முடியுதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. அப்போ அது வந்து கண்டினியூஸாக சென்று கொண்டே தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி ஒரு குரான் வசனம் வந்து அந்த காலத்தில் அரபி வந்து தெரிந்தவங்களுக்கு வந்து இலகுவாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வந்து செய்தாங்க. அப்படி இந்த மாற்றத்தில் செய்ததுனால இந்த குரானுடைய அடிப்படையோ, குரானுடைய வார்த்தையோ, இல்லை குரானுடைய குரானுடைய அந்த அம்சம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சான்னு பார்த்தா ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த எழுத்து வடிவிலாக இருந்தாலும் சரி, அதனுடைய அர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமே மாற்றம் அடையலை. அப்படி அந்த அடிப்படையில் தான் இந்த குரானை வந்து சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. இப்போ ஒரு புள்ளி அந்த இடத்துல வந்துடுச்சு சொன்னால் அது கீழே ஒரு புள்ளி வந்துடுச்சு உடனே பா என்பதை வந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து சீர்படுத்துகிறாங்க, அந்த ஒரு வசனத்தை வந்து வைக்கிறாங்க. அப்படியே வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த குரானை வந்து 30 வகையாக பிரிக்கிறாங்க. அந்த 30 ஜூஸ் என்பதை வந்து நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் 2வது அத்தியாயத்தில் 143வது வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது அப்போ அந்த நடுநிலையை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அல்-பக்ரால 2வது அத்தியாயத்தில் நடுநிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா 2ல் 143வது வசனத்தை வந்து வைத்திருக்காங்க. அப்போ சாதாரணமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து வைத்து விட முடியுமா என்று பார்த்தால் முடியாது. அப்போ அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும் என்ற வகையில் வந்து எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த இடத்துல வந்து குரான் வசனத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 33வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான், அந்த 2 உள்ளத்தை பற்றி அந்த இடத்துல வந்து உபயோகப்படுத்துகிறான். அப்போ 2 உள்ளத்தை வந்து அங்கே சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு 2 உள்ளம் இருக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது அது இருக்க முடியாது. அப்போ இறைவன் இந்த இடத்துல என்னதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் வந்து 2 வகையாக மனநிலையை கொண்டவர்களாகவும் வேறு முரண்பட்ட துருவங்களை கொண்டவர்களாகவும் இருக்கிற அந்த 2 விஷயங்களை வந்து ஒரே ஒரு உள்ளத்தில் வந்து கொண்டு வர முடியுமா, ஒரே கல்விக்குள்ளே உள்ளடக்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு இணை வைப்பாளர்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால் அவங்களோட இணை வைப்பாளர்களை என்ன ஒரு அனைத்து கடவுள்களையும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நம்பிக்கை கொண்டவர்களுடைய கோட்பாடு என்ன என்று பார்த்தால் இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்பதை வந்து தான் நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்க வேணும். அப்போ ஒரே இறைவன் என்று சொன்னால் மற்ற அனைத்து விஷயங்களும் என்ன ஆகிப்படுது, பொய்யா ஆகிவிடுது. அப்போ 2 ஒரு தவறான விஷயங்களோ உண்மையான விஷயங்களோ 2மே வந்து ஒரே இடத்துல வர முடியாது என்று தான் இறைவன் சொல்லிக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஒரு பொய் உள்ளே வந்துருச்சு, இல்லை தவறான விஷயம் உள்ளே வந்துருச்சு என்று சொன்னால் அந்த கல்வியில் வந்து தவறானது தான் இருக்கே தவிர உண்மையானது நல்லது வந்து இருக்குமா என்று பார்த்தா இருக்காது. அதே போல தான் ஒரு நல்லது அந்த இடத்துல இருக்குது என்று சொன்னால் தவறு அந்த இடத்துல உள்ள வருமானா வராது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த 2 உள்ளங்களை பொறுத்தவரை இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதே போல் ஒரு பெண்களை சொல்லி காமிக்கும் பொழுது 2 உள்ளங்களை வந்து இறைவன் சொல்லி காமிக்கிறான். அந்த 2 உள்ளம் என்ன என்று பார்த்தால் அவங்க வந்து கருவுற்ற நிலையில் வந்து
அவங்களுடைய குழந்தையோட உள்ளமும் அவங்களுடைய உள்ளமும் சேர்த்து 2 உள்ளங்களாக சொல்லப்படுது. அப்போ அதைத்தான் 2 உள்ளமாக இறைவன் வந்து சொல்லி காமிக்கிறான். அதே போல் 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்துலேயும் 14வது அத்தியாயத்தில் 35வது வசனத்துலேயும் வந்து ஒரு வார்த்தையை வந்து இறைவன் உபயோகப்படுத்துகிறான். ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா பலதன் என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் உபயோகப்படுத்துகிறான். அதே போல் இன்னொரு வார்த்தை என்ன பார்த்தா அல் பலது என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் உபயோகப்படுத்துகிறான். அப்போ இதனுடைய விளக்கம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் இது மாதிரி உபயோகப்படுத்துகிறான் என்பதையெல்லாம் வந்து இதற்கு அடுத்து வரக்கூடிய உரையில் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த உரையை வந்து இத்துடன் முடித்துக்கொள்ளும். ஆயுதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.